கூடலூர் அருகே உள்ள மரப்பாலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்ற இளைஞர் வாட்ஸ்அப் குழுக்களில் பாலம் கட்டிய ராணுவத்தினர் குறித்து தரக்குறைவாக பேசியிருந்தார். சீன ராணுவம் 2 நாட்களில் ஒரு மருத்துவமனையை கட்டி முடித்தது. ஆனால் இந்திய ராணுவம் ஒரு பாலம் கட்டுவதை பெரிதாக பேசுவதாக பேசியிருந்தார். பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை அழைத்து இருந்தாலே அவர்கள் ராணுவத்தை விட வேகமாக பாலத்தை கட்டியிருப்பார்கள் எனவும் கூறியிருந்தார். அவரின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. முன்னாள் ராணுவத்தினர் சம்பந்தப்பட்ட இளைஞர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க நடவடிக்கை எடுத்தனர். பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் இளைஞருக்கு கடும் எதிர்ப்புகள் இருந்தன. இந்த நிலையில் இளைஞர் ஸ்டாலின் இந்திய ராணுவம் குறித்து தான் பேசியது தவறு என்றும் இனிமேல் அவ்வாறு பேச மாட்டேன் என கூறி வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இளைஞர் மன்னிப்பு கேட்ட போதும் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்தியன் ஆர்மியை பத்தி பிரிட்ஜ் கட்டினதை பத்தி தவறான பதிவு போட்டது நான் தான். அதுக்காக நான் வருந்துறேன். இனிமே யாரும் தவறு செய்யாதீங்க. இந்தியன் ஆர்மி நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்டர்ல. இந்த சைனா பத்தி பேசினா ரொம்ப தவறு தான். இப்போ இந்தியன் ஆர்மி இல்லைனா சைனா ஃபுல்லா எப்படி நம்ம குடிமக்கள் வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் உணர்ந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறேன். அதே மாதிரி எக்ஸ் ஆர்மி சர்வீஸ்ல இருக்கவங்க கூடலூர் பந்தலூர் இந்த ரேஞ்ச் சேர்ந்தவங்க எல்லாரும் எக்ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து எனக்கு முடிஞ்ச கிளாஸ் எடுத்தாங்க, டீச் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஆர்மியை பத்தி. சல்யூட் இந்தியன் ஆர்மி.